ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடாச்சலாதீசம் ஸ்ரீயாத்யாசித வக்ஷசம் ஸ்ரீதச்சேதன மந்தாரம் ஸ்ரீனிவாசம் மகம்பஜே என்று அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 4வது நாளாக இன்று இதோ இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கும் வாகனம் சர்வபூபால வாகனம். இந்த சர்வபூபாலம் என்றால் அனைத்து அரசர்களுக்கும் அரசனாக, அதாவது பூபாலம் என்றால் பூலோகம், அந்த அனைத்து அரசர்களுக்கும் அரசன், ராஜாதி ராஜன் என்று அழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அவதாரத்திலே எம்பெருமான் நமக்கு இப்பொழுது சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் திருவீதி உலா வரை இருக்கும் வாகனம் சர்வபூபால வாகனம். பூபாலன் என்றால் நம்மை எல்லாம் காப்பவன், அவனுடைய ஸ்ரேயஸ்களை சுகங்களை கொடுப்பவன். அந்த ஸ்ரீனிவாசன் இதோ தன்னுடைய அந்த சர்வபூபால வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த பூவுலகினை அரசாட்சி செய்பவன், ராஜாதி ராஜனாக இருப்பவன், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டத்தை பூவுலகை காப்பவன், பவித்திரமான வாகனம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் காளிங்க நர்த்தனத்திலே அவதாரத்திலே இதோ எம்பெருமான் திருவீதி உலா வர இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று 4வது நாளாக பகவான் கல்யாண வெங்கடேஸ்வரன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அந்த காளிங்க நர்த்தனத்திலே அவதாரம் எடுத்து இந்த சர்வபூபால வாகனத்திலே நமக்கு எழுந்தருளி திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். பகவானே வெங்கடவனே கோவிந்தா 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 என்று. பூபாலன் இவருடைய கருணை இல்லாவிடில் நாம் இவ்வளவு இருக்க மாட்டோம். பூபாலன் என்றால் அனுகிரகம் இருந்தால்தான் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள். சமஸ்த பூபாலன், அவரை விட வேறு செவிப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவன் இதோ இங்கே அந்த மகாவிஷ்ணுவானவன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் காளிங்க நர்த்தனத்தை, காளிங்க நர்த்தனத்திலே நமக்கு அந்த அலங்காரத்திலே எழுந்தருளியிருக்கிறார். இதோ திருவீதி உலா வரவும் காத்து கொண்டிருக்கிறார். காளியனுடைய கர்வத்தை அடக்கி வெண்ணையை திருடி தின்ற அந்த கண்ணபிரான் அவதாரத்திலே இப்பொழுது நமக்காக சர்வபூபால வாகனத்திலே திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. இதோ பக்தர்கள் எல்லாம் கூட அந்த கோலாட்ட விழாவிலே கைங்கரியங்களிலே செய்து கொண்டு நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகவானுடைய சேவையிலே. அதேபோல் எம்பெருமான் கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருப்பது 4வது நாளாக
சர்வபூபால வாகனத்திலே. தீராத விளையாட்டு பிள்ளை என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த பகவான் நமக்கு எத்தனையோ விஷயங்களை கூறியிருக்கிறான். பூபாலன் என்றால் பூ உலகை ஆளுகின்றவன் என்று பொருள். இன்று 4வது நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத இந்த பகவான் சர்வ பூபால வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். ஒரு தங்க மண்டபம், ஸ்வர்ண மண்டபம். இரவு நேர வேளைகளிலே மின் விளக்குகளால் கண்களை கவரும் இந்த ஸ்வர்ண மண்டபத்திலே சுவாமி தன்னுடைய தேவியர்களுடன் இதோ தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். சர்வபூபாலன் சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியானவன் சர்வபூபாலன் சக்கரவர்த்தியானவன் நமக்கு இங்கே சர்வ பௌமனாக உதய அஸ்தமாஞ்சல சேவையிலே வேளையில் இளைப்பாரி நடுவிலே உள்ள அரசர்கள் அனைவரும் இந்த உற்சவத்திலே வாகனங்களாக மாறி சேவை செய்கின்றார்கள். பக்தி பரவசத்துடன் அஷ்டதிக்பாலர்கள் தேவர்கள் கூட இந்த மண்டபத்திலே இருப்பார்களாம். இந்த மண்டபத்தை அதாவது ஒரு கோவில் கோபுரமாக ஏற்பாடு செய்து அதற்கு புஷ்பங்கள் அலங்காரம் செய்து அதன் பிறகு அந்த மண்டபத்திலே சர்வ பூபாலனான கிருஷ்ண பகவானும் அந்த நாச்சிமார்களும் காளிங்க மர்த்தன அவதாரத்திலே நமக்கு எழுதள்ளி இருக்கிறார்கள். சேவாபரா சிவசுரேசாக்ரு சான தர்மா ரக்ஷோம்புநாத பவமான தனாதிநாதா பத்தாஞ்சலி பிரவில சந்நிஜ சீர்டி தேசா ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம் என்று அஷ்ட திக்பாலர்களான சிவன், இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன் இப்படி ஆகியவர்கள் உன்னை சேவிப்பதற்காக தலைமேல் கரம் கூப்பி சேவிக்க வைத்து கொண்டுள்ளார்கள். ஓ வெங்கடாச்சலபதியே, உனக்கு சுப்பிரபாதம் ஆகுக. தேவர்களான திக்பாலர்களே சுவாமியை சேவிக்கிறார்கள். பக்தர்களை பாதுகாத்து கொண்டிருக்கும் சுவாமியை சேவிப்பது ஆச்சரியமல்லவே. அரசர்கள் பிரஜைகளுக்கு பாதுகாப்பாளர்கள். திருவேங்கடவன் கூட அரசர்களுக்கு, அந்த பிரஜைகளுக்கு அரசனுக்கு ரட்சகன். அப்படி சர்வ பூபாலர்களுக்கும் அதிபதி தலைவன். ஆக இன்று சர்வ பூபாலர்கள் சுவாமிக்கு வாகனமாக சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, நீங்கள் உங்கள் இதயத்தில் சுவாமிக்கு நிலையமாக அதாவது வாகனமாக செய்து சுவாமியை சேவித்து ஆ
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 4வது நாளாக இன்று இதோ இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது சர்வ பூபால வாகனத்திலே எம்பெருமான் காளிய நர்த்தனனாக தன்னுடைய நாச்சிமார்களுடன் எழுந்தருளி இதோ திருவீதி உலா வரும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானே வெங்கடவனே கோவிந்தா 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 என்று இந்த பகவான் எப்படி அவதரித்தான், இவருக்கு எத்தனை நாமங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது மிகவும் விசேஷமான இவருடைய அவதாரங்கள், அதாவது ஸ்ரீஹரியின் 21 அவதாரங்கள். இந்த அவதாரத்திலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒரு கையிலே புல்லாங்குழல் சாட்டையை வைத்துக்கொண்டு மறுகரத்திலே அந்த காளியனுடைய வால் பகுதியை பிடித்துக்கொண்டு காலை அந்த காளியனுடைய சிரசின் மீது வைத்து நமக்கு காளிங்க நர்த்தனனாக அருளி செய்து கொண்டிருக்கிறான் பகவான். அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் பூர்வீகமாக அவனுடைய அவதாரங்களை நாம் பார்க்கும் பொழுது அவதாரங்கள் அனைத்திற்கும் மூல விராட்டே காரணம் ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய நாபியிலிருந்து பிரம்மன் அவதரித்தான். அவயவங்களிலிருந்து உலகம் அனைத்தும் பிறந்தது. சனக சௌனகாதி உருவத்திலே அவதரித்தார். யக்ஞவராக, நாரதராக தேவரிஷியாக, தருமன் என்றவனுக்கு நர நாராயணனாக, கபிலன் தத்தாத்ரேயராக அவதரித்து பிரகல்லாதனுக்கு ஆத்ம வித்தையை போதிப்பவராகவும், ருசி அக்ஷதி தம்பதிகளுக்கு யக்ஞ என்ற பெயரிலே மன்வந்திரத்தை காப்பாற்றினார். நாபி மேரு தேவர்களுக்கு அவிர்பவித்து ருஷபன் என்று அவதரித்து பண்டிதர்களுக்கு பரமஹம்ச மார்க்கத்தை போதித்தான். மகரிஷிகள் கேட்டுக்கொள்ள பிருது சக்கரவர்த்தி ஆக அவதரித்து பூமாதாவிற்கும் பசு உருவம் கொடுத்து ஔஷதத்தை கறந்தான். சாக்ஷு மன்வந்தரத்திலே ஜல பிரளயம் வரவழைத்து வைவத்சர மன்வந்திருவை மத்திய மத்ஸ அவதாரமாக எடுத்து காப்பாற்றினார். இப்படி அந்த பகவான் எடுத்த அவதாரங்கள் ஏராளம். நமக்கு முக்கியமாக தெரிந்தது தசாவதாரங்கள். அப்படி அந்த தசாவதாரங்களிலே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் மனித உருவிலே, அதாவது மானிட உருவிலே அவதாரம் எடுத்து பக்தர்களை இவ்விதமாக வாழ வேண்டும், இவ்விதமாக கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிய அவதாரங்கள் 2 முக்கியமானது, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம். திரேதா யுகத்திலே ராமாவதாரமும் துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதாரமுமாக எழுந்தருளி அந்த பக்தர்களை காக்கும் பணியிலே ஈடுபட்டவன் இந்த பரந்தாமன். இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது காளிங்க நர்த்தனத்திலே அதனுடைய வாலை ஒரு கரத்திலே பிடித்து கொண்டு கையிலே சாட்டையை வைத்து இருக்கும் அவதாரம் காளிங்க நர்த்தன அவதாரம். சர்வ பூபால வாகனம். ராஜர்களுக்கு, அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசன். அந்த சர்வ பூபால வாகனத்திலே நமக்கு எழுந்தருளி காப்பாற்றி கொண்டிருக்கிறார் பகவான். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இந்த நேரடி ஒளிபரப்பில் நாம் இதோ அந்த பூபாலம் என்பது உலகம். அப்படி அந்த உலகையெல்லாம் தன்னுள்ளே வைத்துக்கொண்டு பக்தர்களை அனுகிரகித்து கொண்டிருக்கிறான். மேலும் கிருஷ்ணாவதாரத்திலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவிலே ஒருத்தி மகனாய் சேர்ந்தவன். அதேபோல் அந்த யசோதா தேவியை எவ்வளவு மகிழ்ச்சி அடைய வைத்தான் என்றால், அந்த யசோதா நந்தகோபனுக்கு மிகவும் விசேஷமான ஒரு சிறப்பினை கொடுத்தவன். தேவகி வசுதேவருக்கு மகனாக அவிர்பவித்து நந்தகோபன் யசோதைக்கு
மருமகனாக, அதாவது திரும்பவும் ஒரு மகனாக அவதாரம் எடுத்து அவர்களை எத்தனையோ மகிழ்ச்சியில் ஆழ்த்தியவன். அப்படி ஒருமுறை சிறு குழந்தைகள் விளையாடும் பொழுது மண்ணை எல்லாம் தின்றுவிட்டான் என்று வந்து அவனுடைய சிநேகிதர்கள் கூற, கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு கோல் எடுத்து, ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு அடிக்க செல்லுகிறாள் யசோதா தேவி. நீ மண்ணை தின்றாய கண்ணா என்றால், இல்லை அம்மா என்று கூறுகிறான். அப்படியானால் உன்னுடைய வாயை திற பார்க்கலாம் என்று கூறும்பொழுது அந்த வாயிலே 7 புவனங்கள், அதாவது 14 லோகங்களை காட்டினான் அந்த சிறு வயதிலே அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. அதற்குத்தான் அவனை தீராத விளையாட்டு பிள்ளை என்பார்கள். அதேபோல் அந்த ஆயர்பாடி பெண்கள் அனைவரையும் சற்று அழவைத்து அதன் பின்பு அவர்களுக்கு நற்கதியை கொடுப்பவன். அந்த விதத்திலே ஒருமுறை ஒரு அயற்பாடி பெண் வீட்டிலே சென்று இந்த கிருஷ்ண பரமாத்மா சிறு வயதிலே தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு போய் வெண்ணெயையும் நெய்யையும் உண்டுவிட்டு அவர்களுக்கும் கொடுத்து தானும் பருகினான். தான் ஒருவனே சாப்பிடவில்லை. அப்படி அந்த வீட்டு பெண்மணி பார்த்துவிட்டு யசோதையிடம் வந்து புகார் கொடுக்கிறாள். அதுவும் அந்த ஸ்ரீகிருஷ்ணனை கையும் களவுமாக பிடித்து இழுத்து கொண்டு வெளியிலே வந்து, வா உன்னுடைய தாயாரிடத்தில் கூறுகிறேன் என்று கையால் இழுத்து கொண்டு வந்து யசோதையிடம் அந்த ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி அவதூறாக கூறுகிறாள். இதோ தாயே யசோதை, உன்னுடைய குழந்தையானவன் எங்களுடைய வீட்டிலே வந்து வெண்ணெயையும் தயிரையும் தின்றவன். அவனை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து விட்டேன் பார் என்கிறாள். யசோதைக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. ஏன் சிரிக்கிறாய்? உன்னுடைய பையன் கையும் களவுமாக இருந்தான் என்று தானே? நந்தநந்தன தே நமோ நமோ சானந்த ஹிருதயதே நமோ நமோ நந்தநந்தன தே நமோ நமோ சானந்த ஹிருதயதே நமோ நமோ நந்தநந்தன தே நமோ நமோ. परिपूर्ण सुधाकर वदना माधवते नमो नमो नारायण परिपूर्ण सुधाकर वदना माधवते नमो नमो नारद सनक सनंदननुत पद नलिन युगलते नमो नमो नारद सनक सनंदननुत पद नलिन युगलते नमो नमो नंदनंदनते नमो नमो सानंद हृदयते नमो नमो नंदनंदनते नमो नमो. सज्जन पोषण विमल चरित ते नमो नमो समर विभीषण सज्जन पोषण विमल चरित ते नमो नमो. कमनीयांग विकार विरहित विनमदुद्धरते नमो नमो
मधुधरते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो वरतरिगोण्ड निवास परात्पर नरमृगवरते नमो नमो वरतरिगोण्ड निवास परात्पर नरमृगवरते नमो नमो गुरुतर पन्नग गिरिनायक बहु नर पूजितते नमो नमो गुरुतर पन्नग गिरिनायक बहु नर पूजितते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सारी नी सा पनि मप सनि बमरि मरि स नन्दनन्दनते नमो नमो मरि म सरि नि पनि म परि म पनि सरि मरि सनि प मरि सनि सरि मरि नन्दनन्दनते नमो नमो पाप पाप मम पाप पाप रि नि पाप पाप सनि प म प सनि नि परि सनि प मरि सनि प म पनि नि सा नि सरि मरि माम पनि सरि सरि रि मरि रि प म नि प सनि स पनि सरि मरि सनि पनि सरि नि सरि रि सनि प म पनि सा नि प मरि स नन्दनन्दनते नमो नमो सानन्द हृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்தர் பிரம்மோற்சவத்திலே நாம் இப்பொழுது 4வது நாளாக எம்பெருமானை கல்ப் அதாவது சர்வபூபால வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலையிலே கல்பவருஷ வாகனத்திலேயும் மாலை வேளையிலே இந்த இரவு நேரத்திலே சர்வபூபால வாகனத்திலும் பெருமாளையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி கிருஷ்ணனுடைய லீலைகளை எண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஆயர்பாடி பெண்ணானவள் யசோதையிடம் வந்து உன்னுடைய மகன் எங்கள் இல்லத்திலே வெண்ணெயையும் நெய்யையும் திருடி தான் திருடியதும் அல்லாமல் தன்னுடைய சிநேகிதர்களுக்கும் அனைவருக்கும் கொடுத்துவிட்டு என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டான். ஆகவே இதோ உன்னுடைய மகனை அழைத்து வந்துள்ளேன், கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்துள்ளேன் என்று கூறுகிறாள். யசோதாதேவி சிரிக்கிறாள். ஏன் யசோதே, உன்னுடைய மகன் கள்ளன் என்று நான் நிரூபித்து கூட உனக்கு இன்னும் சிரிப்பு வருகிறதா என்று கேட்கிறாள். ஆயர்பாடி பெண்ணே, சற்று உன்னுடைய கையிலே இருக்கும் அந்த பிள்ளையை பார், அவன் யாரென்று தெரியும் என்கிறாள். உடனடியாக அந்த ஆயர்பாடி பெண்ணானவள் அவளுடைய கையிலே பிடித்து வைத்திருக்கும் அந்த குழந்தையை பார்த்து திடுக்கிடுகிறாள். ஏனென்றால் அந்த குழந்தையானவன் தன்னுடைய குழந்தை, அவளுடைய குழந்தை. அரே கிருஷ்ணா, என்ன விளையாட்டு விளையாடினாய்? நான் உன்னுடைய கரத்தை தானே பிடித்து கொண்டு வந்தேன். எப்பொழுது அவிழ்த்து கொண்டு என்னுடைய மகனை நீ சிக்கிவிட்டு சென்று விட்டாயே? மாயக்கண்ணனே, மாயாலோலனே என்கிறாள். என்னுடைய பிள்ளை தவறு செய்தாலும் மாட்டிக்கொண்டாலும் உண்மையை ஒப்புக்கொள்ளுவான். ஆனால் நீ கரம் பிடித்து கொண்டு வந்தது உன்னுடைய குழந்தையை. ஆகவே செல் என்கிறாள் யசோதாதேவி. தன்னுடைய தவற்றை உணர்ந்து அந்த ஆயர்பாடி பெண்ணானவள் குழந்தை அழைத்து கொண்டு ஒன்றும் கூறாமல் சென்று விடுகிறாள்.
இப்படி அந்த தீராத விளையாட்டு பிள்ளை செய்யும் செயல்கள் வியப்பிற்கு, அதாவது சொல்லுவதற்கு கூட வினோதமாக இருக்குமாம். அதேபோல் ஒருமுறை மிகவும் சில்மிஷம் செய்கிறான், அதாவது குறும்புத்தனம் அதிகமாக செய்கிறான் அந்த கிருஷ்ணன் என்று கூறி அவனை தன்னுடைய ஒரு தாம்பு கயிற்றால் பெரிய உரலில் அவனுடைய இடுப்பிலே கயிற்றினை கட்டிவிட்டு தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதோ அந்த தாய்க்கு பயந்தது போல் நடித்து, எனக்கு வலியாக இருக்கிறது தாயே, அவிழ்த்து விடு என்கிறான். யசோதை மறுக்கிறாள். இருந்தால் கூட அந்த உரலை அங்கேயே வைத்துவிட்டு கயிற்றை அவிழ்த்து கொண்டு சென்று விடுகிறான். அப்பொழுது அந்த யசோதையானவள் அவனுடைய இடுப்பிலே சென்று பார்க்கும் பொழுது ஒரு தழும்பு இருக்கிறது. எதனால் அந்த தழும்பு ஏற்பட்டது என்றால், தாமம் என்ற கயிற்றால் கட்டினதனால்தான் அந்த தழும்பு ஏற்பட்டது. மேலும் தாமம் என்றால் அந்த தாமோதரன் என்று பெயர் அந்த கயிற்றினால் இருக்க கட்டினதால் தான் அவன் தாமோதரனானான் என்று கூறுகிறார்கள். அப்படி மிகவும் நொந்து கொண்டாள். ஐயோ, குழந்தைக்கு இவ்வளவு தழும்பு ஏற்பட்டது என்னால் தானே என்று அவனிடம் மன்னிப்பு கேட்கிறாள். பரவாயில்லை தாயே, நான் தடித்து கொள்கிறேன் என்று பெரியவனாக பெரிய மனிதர்கள் கூறுவது போல் அந்த தாயை மன்னித்து விடுகிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு தாமோதரன் என்ற பெயரும் ஏற்பட்டது. இப்படியாக அவனுடைய லீலைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருமுறை பலராமன் இல்லாத சமயத்திலே யமுனா நதிக்கரைக்கு சென்று அங்கே புல்லாங்குழலை எடுத்து அந்த புல்லாங்குழலை ஊதிக்கொண்டிருக்கும் பொழுது அதிலே எழுந்த வேணுகானத்தினால் அந்த யமுனா நதிக்கரையில் ஆனிரைகள் மேய்ந்து கொண்டிருந்தன புல் பசுக்களை. அப்படி அவையெல்லாம் கூட அந்த புல்லை கூட தின்னாமல் இந்த பகவானுடைய வேணுகானத்தை ரசித்து கொண்டு தலையை ஆட்டிக்கொண்டு சுவாரஸ்யமாக அந்த லோகத்திற்கு சென்று விட்டதா, அதாவது இசை லோகத்திற்கு. அப்படி ஆனிரைகளை கூட அவைகளுக்கு மனநிறைவை கொடுக்கும் வேணுகானத்தை பாடி அவைகளை மகிழ்ச்சியாக இருக்க செய்வானாம். அதனால்தான் அந்த கோக்களை மேய்த்தவன் கோபாலனானான். சகல சராசர உலகங்களையும் காக்கும் பூபாலனுக்கே பூபாலன் சர்வ பூபால வாகனத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். அதன் பிறகு அந்த தன்னுடைய நண்பர்களுடன் சிநேகிதர்களுடன் சேர்ந்து ஒரு ஆற்றின் மடுவிற்கு செல்லும் பொழுது அங்கே அந்த நதியிலே காளிங்கன் என்ற ஒரு விஷ நாகம், அந்த நாகம் யாரையும் அண்டவிடாமல் தான் ஒருவனே அரசனாக அந்த நதிக்கே இருக்க வேண்டும் என்று அங்கே வாழ்ந்து வந்தானாம். குழந்தைகள் அனைவரும் விளையாடி விட்டு அலுத்து தண்ணீர் தாகம் எடுக்க அந்த மடுவிற்கு அருகே சென்று அந்த நீரை பருகினார்கள். அந்த நீரை பருகிய உடனே அனைத்து குழந்தைகளும் மடிந்து போனார்கள். எதற்காக என்றால், அந்த மடுவை தன்னுடையதாக்கி கொண்ட அந்த காளிங்கன் என்ற ராட்சச நாகம் விஷத்தை கக்கி அதை அசுத்தப்படுத்தியது. அந்த நீரை தெரியாமல் பருகிய அந்த குழந்தைகள் அனைவரும் அடிந்து விட்டார்கள். விளையாடச் சென்ற குழந்தைகள் வீட்டிற்கு வரவில்லையே என்று அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவர் வந்து பார்க்கையில் தங்களுடைய குழந்தை மடிந்து கிடக்கின்றனர். அப்பொழுது அந்த கிருஷ்ண பகவானுக்கும் பலராமனுக்கும் சென்று முறையிடுகிறார்கள். பகவானே, கிருஷ்ணனே, கிருஷ்ண பரமாத்மா, எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்று, அவர்கள் எப்படி மடிந்தார்களோ தெரியாது என்று அந்த கிருஷ்ண பகவானுக்கு தெரிவிக்க உடனடியாக ஓடோடி வருகிறான்.
பலராமன் கூட தடுத்து பார்க்கிறார், தேவகி வசுதேவன் கூட தடுக்கிறார்கள். இருந்தால் கூட அனைவரும் தடுத்தால் கூட கேட்காமல் வந்த அந்த மடுவிற்குள்ளே சென்று யார் இங்கே அரசாட்சி செய்வது என்று கேட்க, நான் தான் இங்கே காளிங்கன் என்று எனக்கு பெயர் என்று கூறுகிறானாம். அப்பொழுது ஏன் இது போல் செய்தாய் என்றால், இது என்னுடைய இடம், நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று கூற, அப்பொழுது பரமாத்மாவிற்கு மிகவும் கோபம் வந்து மடுவின் உள்ளே இன்னும் இறங்கி அந்த காளிங்கனுடைய தலையை தன்னுடைய காலின் மீது வைத்து உதைத்து, அதாவது கீழே வைத்து அமிழ்த்து விட்டு வாளை எடுத்துக்கொண்டு அவனை சித்திரவதை செய்கிறான். இதற்கிடையே பலராமன் ஓடோடி வருகிறார், பயந்து கொண்டு தன்னுடைய சகோதரனுக்கு என்ன ஆகிவிடுமோ என்று. பெரிய தமையனாரே, தாங்கள் வரவேண்டாம், இவனை நானே பார்த்து கொள்ளுகிறேன் என்று அந்த காளிங்கனை தலையிலே கால் வைத்து நடனம் ஆடுகிறான். அதுதான் காளிங்க நர்த்தனம் என்று பெயர். அப்படி அவனுடைய விஷத்தை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே கக்கச் செய்து அந்த குழந்தைகளை காப்பாற்றினான். மாதவா கேசவா மதுசூதனா, மாதவா கேசவா மதுசூதனா, விஷ்ணு ஸ்ரீதரா பதநகம் சிந்தயாமி யூயம், மாதவா கேசவா மதுசூதனா, விஷ்ணு ஸ்ரீதரா பதநகம் சிந்தயாமி யூயம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கோவிந்தா கோவிந்தா. அப்படி காளிய நர்த்தன் அவதாரத்திலே அந்த காளிங்கனுடைய தலையை தன்னுடைய பாதத்திலே வைத்து ஒரு கரத்திலே காளிங்கனுடைய வாளையும் மறு கரத்திலே சாட்டையையும் வைத்துக்கொண்டு சர்வபூபால வாகனத்திலே தன்னுடைய தேவியர்களுடன் கல்பவருஷ வாகனத்தில் கொண்டிருக்கிறோம். இவன் அலங்கார பிரியன் என்பது உண்மை. எப்படி என்றால், எவ்வளவு நேரம் அலங்காரம் கொண்டாலும் அந்த பொறுமையாக அலங்காரத்தை செய்து கொள்ளுபவன். இதோ புஷ்ப மாலைகளை பாருங்கள், அந்த புஷ்ப மாலைகளை எவ்வளவு நேர்த்தியாக மாலைகளை தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பித்துள்ளார்கள். மற்றும் அந்த பகவானுக்கு லக்ஷ்மி காசு மாலை மற்றும் திருத்துழாய் மாலைகள், இப்படியாக அலங்கார ரூபனாய் அலங்கார ஸ்வரூபனாய் சர்வ பூபாலனாக அனைத்து அரசர்களுக்கும் அரசனாக அமர்ந்திருக்கும் அந்த கோலத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம், சர்வபூபால வாகனத்திலே. அடுத்தது, இந்த பகவான் 108 திவ்ய தேசங்களிலே என் மனைவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதால் ஏற்பட்ட பாபம் இந்த தலத்திலே தர்சன புஷ்கரணியில் நீராடி பகவானை செவித்ததால் அவருடைய பாபங்கள் சாபங்கள் எல்லாம் நிறைந்தனவாம், நீங்கினவாம். திருப்பார்கடல் கடையப்பட்ட சமயத்திலே பார்க்கடலில் தோன்றிய மகாலட்சுமி பகவான் எழுந்தருளிய கம்பீரத்தால் ஹிருதயத்தை பறிகொடுத்து அவரையே அடைய வேண்டி இங்கு வந்து தர்சன புஷ்கரணி கரையில் கடுமையாக தவம் செய்தாளாம். பகவானும் திருமகளை அடைய சேனா முதலி மூலம் ஓலை அனுப்பி இங்கே வந்து 30 முக்கோடி தேவர்கள் பகவானுக்கும் பிராட்டிக்கும் இந்த ஊரில் திருக்கல்யாணம் செய்து வைத்தார்களாம். அப்படி எல்லா தேவர்களும் இந்த அற்புத திருக்கல்யாண காட்சியை எங்காலத்திலும் கண்டு ஆனந்திக்க அவர்கள் தாயார் சந்நிதி அர்த்த மண்டபத்திலே தேனீக்களாக வடிவமெடுத்து கூடு கட்டி இன்றும் வாழ்வதாக செய்திகள் கூறுகின்றன. இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம்
ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த எம்பெருமானுக்கு மங்கள நீராஜனத்தை, அதாவது அடியடிக்கும் நீராஜனம் என்று சொல்லுவார்கள். அரசாங்கத்தால் செய்யப்படும் நீராஜனம் வேறு, மற்றும் பக்தர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுக்கு பழங்கள், பழங்கள் மற்றும் அனைத்து கல்கண்டு, இப்படி திராட்சை, உலர்ந்த திராட்சை இப்படி சமர்ப்பித்து பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபடுகிறார்கள். அப்படி பக்தர்கள் சமர்ப்பிக்கும் ஹாரத்தி அரசாங்க ஹாரத்தியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஹாரத்திகள், அதாவது மங்கள நீராஜனத்தை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த அலங்காரம் ராஜ அலங்காரம், அதாவது தங்க கிரீடம் மற்றும் இடது கரத்திலே அந்த பகவான் காளிங்கனுடைய வாளையும் வலது கரத்திலே சாட்டையையும் வைத்துக்கொண்டு அரசன் எப்படி அரசாட்சி செய்வான் என்று செங்கோலை வைப்பது போல் அந்த அலங்காரத்திலே பகவான் எழுந்தருளி இருக்கிறார். சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த திருக்கண்ணமங்கை என்ற தலத்திலே நாம் நேரடி அதாவது மானசீகமாக சேவித்து கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே எழுந்தருளியிருக்கும் அந்த பெருமாளின் பெயர் பக்தவத்சலன், பத்தராவி பெருமாள், அபிஷேகவல்லி தாயார், கண்ணமங்கை நாயகி, தர்சன புஷ்கரணி காவேரி, இப்படி ஒவ்வொரு தலத்திலேயும் ஒவ்வொரு விதமாக நாமங்களை வைத்துக்கொண்டு விமானம் உத்பலாவதக விமானம், விருட்சம் ஸ்தல விருட்சம் மகிழ மரம், பிரத்யக்ஷம் வருணன் பிருகு 30 தேவர்கள் ரோம ரிஷி, மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார். ஸ்ரீஹரி நித்ய சேஷகிரீஷ மோகனாகார முகுந்த நமோ ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி நித்ய சேஷகிரீஷ மோகனாகார முகுந்த நமோ ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி దేవకీ సుత దేవ వామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి. దేవకీ సుత దేవ వామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి. గోవర్ధన ధర గోకుల పాలక ధర గోకుల పాలక దేవేశాధికతే నమో నమో నమో. శ్రీహరి నిత్య శేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి. సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి. సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి. రామనామ నారాయణ విష్ణు
नमो 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 श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि पुरुषोत्तम पुण्डरीकाक्ष गरुडध्वज करुणानिधि श्रीहरि पुरुषोत्तम पुण्डरीकाक्ष गरुडध्वज करुणानिधि श्रीहरि चिरन्तनाच्युत श्रीवेङ्कटेश चिरन्तनाच्युत श्रीवेङ्कटेश नरमृगते नमो 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 श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि श्रीहरि नित्यशेषगिरीश ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். கோவிந்தா கோவிந்தா. பகவானை இதோ சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ பூபால வாகனத்திலே, காளிங்க நர்த்தன அவதாரத்திலே. அதேபோல் அந்த திருக்கண்ணமங்கை தலத்தை பற்றி தெரிந்து கொண்டிருந்தோம். அங்கே பகவான் பிரத்யக்ஷமானவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது வருணன், பிருகு, 30 முக்கோடி தேவர்கள், ரோம ரிஷி, மங்களாசாசனம் செய்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், ஆகம சாஸ்திரம் வைகானசம். தியான ஸ்லோகமானது இப்படி சேவித்தால் இந்த ஸ்லோகத்தை கூறி அந்த எம்பெருமான் அருளி செய்வாராம். ஸ்ரீ பக்தவத்சல ஹரீர் புவி கிருஷ்ணர் புர்யாம் தத் வல்லபா பிரியதமா துவபிஷேக வல்லி தீர்த்தம் சதர்சன ஸ்வரோவர முத்பலாயக்கம் தத்வியோ மயானபி தத்ர பிருகு பிரசந்தகா என்று இந்த பகவானை செவிக்கும் பொழுது அந்த திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த பாசுரங்களை பாட வேண்டும் என்றார்கள். இங்கே பகவானுக்கு நாமங்களை இவ்வாறாக கூறுகிறார்கள். அமோகாய நமகா என்றால் எதையும் பயனுள்ளதாக ஆக்குபவனே. திரிவிதாயே நமகா என்றால் உபாயமாயும் பிராப்பியமாயும் புருஷாகார பூதையாகவும் இருந்து அனுகிரகிப்பவளே அவள், அந்த தாயார். அதேபோல் புண்டரீகாக்ஷாய நமகா என்றால் பரமபத வாசிகளுக்கு கண்ணனாக இருப்பவனே. ஓம் சங்கியாதீதாயை நமகா என்று அறிவுக்கு அப்பாற்பட்டவளே என்றும், ஓம் ருஷகர்மனே நமகா என்று கூறும்பொழுது நல்ல பயன்களை கொடுப்பவனே. ஓம் நிரஞ்சனாய நமகா தோஷமில்லாதவனே என்று அந்த எம்பெருமானை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாமங்கள் அனைத்தும் கூட அந்த பகவானுக்கு, இங்கே இந்த கிருஷ்ண பரமாத்மாவிற்கு கூட பொறுக்கும். ஏனென்றால் அங்கே திருக்கண்ணமங்கை என்ற தலம், இங்கே ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்னும் தலத்திலே இதோ நடுவிலே மகாவிஷ்ணுவை வைத்துக்கொண்டு கிருஷ்ணராக அவதாரம் எடுத்த அவனை இதோ கோபியர்கள் எல்லாம் கூட சுற்றி அந்த பகவானை சேவித்து கொண்டிருப்பது போல் ஒரு காட்சியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானை அதோ அந்த சிறு குழந்தையாக வெங்கடவனுடைய அலங்காரத்தை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு நன்றாக அந்த குழந்தைகளின் நடுவிலே கிருஷ்ணனைப் போல நமக்கு கண்ணுக்கு தெரிகிறான். உருஷாக்கிருதாயை நமகா என்றால் தர்மாத்மாவே. ஓம் ஆத்மசப்தாயை நமகா என்று தானே நிலைத்து நிற்பவனே. தர்மங்களை எல்லாம் காக்கும் அந்த பகவான் பகவத்கீதையிலே கிருஷ்ணரா, அதாவது அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் காட்சியை நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ விஷயங்களை கூறுகிறான். அர்ஜுனன் முதலில் பயந்து விட்டான். அதன் பிறகு அந்த பகவான் அவனுக்கு ஹிதபோதை செய்கிறார். அதாவது
சுற்றுப்புறம் பார்க்காமல், உறவினர்கள் என்று பார்க்காமல், அனைவருக்கும் சமமாக எடுத்து உன்னுடைய அந்த யுத்தத்தை நீ மேற்கொள் என்று எத்தனையோ ஹிதபோதைகள் செய்து அந்த அர்ஜுனனுக்கு ஒரு வழியை காட்டுகிறான் கிருஷ்ண பரமாத்மா. அந்த சர்வபூபால வாகனத்திலே அதிரோகித்திருக்கிறார்கள். சேவிக்கலாம் அந்த பரந்தாமனை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று. இப்படி சகஸ்ர நாமங்களை கொண்டவன் நமக்கு எப்படி அருளி செய்வான் என்றால், எந்தவித ஒரு நாமத்தை கூறினாலும் நமக்கு அருளி செய்பவன் அந்த பரந்தாமன். அப்படிப்பட்டவன் இதோ நாராயணாய சகுண பிரம்மணி சர்வபாராயணாய சோபனமூர்த்தயே நமோ நாராயணாய சகுண பிரம்மணி சர்வபாராயணாய சோபனமூர்த்தயே நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. नित्याय विबुधसंस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगणप्रत्ययाय नित्याय विबुधसंस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगणप्रत्ययाय सत्याय प्रत्यक्षाय सन्मानससाङ्गत्याय जगदवनकृत्याय ते नमो. सत्याय प्रत्यक्षाय सन्मानससाङ्गत्याय जगदवनकृत्याय ते नमो नारायणाय सगुण ब्रह्मणि सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय. ॐ नमो नारायणाय. ॐ नमो नारायणाय. अक्षरायाति निरपेक्षाय पुण्डरीकाक्षाय श्रीवत्सलक्षणाय. अक्षरायाति निरपेक्षाय पुण्डरीकाक्षाय श्रीवत्सलक्षणाय. दक्षिणविज्ञान दक्षयोगीन्द्र संरक्षानुकम्पाकटाक्षाय ते नमो. दक्षिणविज्ञान दक्षयोगीन्द्र संरक्षानुकम्पाकटाक्षाय ते नमो नारायणाय सगुण ब्रह्म
கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் 4வது நாளாக இன்று சேவித்து கொண்டிருப்பது சர்வபூபால வாகனம். இந்த சர்வபூபால வாகனத்திலே காளிங்க நர்த்தனனாக தன்னுடைய தேவியர்களுடன் சேர்ந்து அந்த வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். எம்பெருமானை செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று இந்த பகவானுக்கு, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் ஆகட்டும் மகாவிஷ்ணுவிற்காகட்டும் சகஸ்ரநாமங்களை கொண்டவன். அப்படி திருக்கண்ண க்ஷேத்திரங்கள், பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களிலே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருப்பது திருக்கண்ணபுரம் என்ற ஒரு தலத்திலே சென்றிருக்கிறோம். இந்த ஒரு காலத்திலே இந்த தலத்திலே மலைகளுக்கு சிறகுகள் இருந்தனவா. அவை பறந்து சென்று பல நகரங்களின் மீது அமர்ந்து அவைகளை அழித்தனவாம். இதை கண்ணுற்ற இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறகுகளை வெட்டினானாம். அப்பொழுது இந்த ஊருக்கு அருகே உள்ள கடலில் ஒளிந்து தப்பி பிழைத்த மலை வடிவிலே இருந்த கருடன் அந்த செருக்கால் இந்த ஊரின் மேலேயே ஆரவாரத்துடன் பறந்தானாம். இப்படி கண்ணபுரம் என்ற ஒரு தலத்திலே கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்திலே பகவான் நமக்கு எழுந்தருளி, அதாவது ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு நாமத்தை தன்னால் ஏற்படுத்தி கொண்டு, இங்கே பெருமாளுக்கு சௌரிராஜன் நீலமேகன் என்ற பெயர், தாயாருக்கு கண்ணபுர நாயகி பத்மினி என்றும், தீர்த்தமானது நித்திய புஷ்கரணி உத்பலகா வதக விமானம் என்றும், கண்வ மகரிஷி கருடன் உபரி சரவசு அரசன், இப்படியாக அந்த தலத்திலே பிரத்யட்சமானவர். இங்கே மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்கள் பெரியாழ்வார், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் என்று இவ்விதமாக 5 ஆழ்வார்களும் இங்கே அந்த பகவானுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள். ஆகம சாஸ்திரம், வைகானச சாஸ்திரம். இங்கே அந்த பகவானை சேவிக்க வேண்டுமென்றால் தியான ஸ்லோகங்கள் இவ்விதமாக: புண்ணியே கண்ம புரோத்தமே விலசதி ஸ்ரீ சௌரி ராஜபிரபு தேவி தத்புர நாயகி கமலனி நித்யா பிதா சர்வதா திவ்யே சைவ ததுத் பலாவத சமாக்கியாதே விமானேத் புர புதே நிதிஷ்டன் பூர்வ நிதிசா வலோக நமுக கண்வசிய முக்தி பிரதா என்று அந்த எம்பெருமானை செவிக்கலாம். நம்மாழ்வார் பாடிய பாசுரத்திலே சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரண் அமைந்த மதில் சூழ் திரு கண்ணபுரத்தரணியாளன் தனது அன்பர்க்கு அன்பாகுமே என்று அதாவது நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்து பாசுரத்தை பாடினார். இப்படி அனைத்து க்ஷேத்திரங்களிலும் அந்த கிருஷ்ணர் வியாபித்து சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று, விஸ்வம் விஷ்ணுமயம் சர்வம் ஜெகத் என்று இப்படியாக அனைத்து இடங்களிலும் கூட அந்த பகவான் வியாபித்திருக்கிறான். அப்படிப்பட்டவனை நாம் இதோ இங்கே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நேரடி ஒளிபரப்பில் சர்வபூபால வாகனத்திலே 4வது நாளாக சேவித்து கொண்டிருக்கிறோம் எம்பெருமானை. அந்த குழந்தைகள் எவ்வளவு அழகாக விளையாடி கொண்டு அலுப்பென்பது தெரியாமல் களைப்பே இல்லாமல் பகவானை துதித்து தியானம் செய்து அந்த பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அழகான காட்சியை இப்பொழுது நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் கூட பகவானை செவிக்க வேண்டும், பகவானுக்கு சேவைகள் செய்ய வேண்டும், கைங்கரியங்கள் செய்ய வேண்டுமே என்று தினந்தோறும் ஒவ்வொரு விதமாக தங்களை அலங்காரம் செய்து கொண்டு இதோ இங்கே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகவான் காத்து கொண்டிருக்கிறான். அந்த பகவானை செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா 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 என்று. கிருஷ்ணருக்கு கோபிகைகள், அதுவும் சிறு குழந்தைகள் என்றால் மிகவும் விருப்பம். அப்படி அந்த
கிருஷ்ணாவதாரத்திலே ஆயர்பாடி பெண்களையெல்லாம் தன்னுடைய லீலைகளால் அவர்களை மகிழ்விக்கச் செய்தவன். அதேபோல் அரசனாக இருந்து அனைத்து அரசர்களுக்கும் அரசனாக இருந்து பூபாலங்களையே அவன் ஆட்சி செய்தவன். அப்படிப்பட்டவன் இப்பொழுது சர்வபூபால வாகனத்திலே இதோ காளிங்க நர்த்தன அலங்காரத்திலே ஒரு கரத்திலே சாட்டையை வைத்துக்கொண்டு மறு கரத்திலே அந்த எம்பெருமான் வாளை பிடித்துக்கொண்டு துவமேவ சரணம் என்றால் எப்பொழுதும் கூட அந்த பகவானை சரணாகதி செய்து அவனுடைய லீலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்தால் நம்மை அவன் நிச்சயம் காப்பான். அப்படிப்பட்ட அந்த வேங்கடவன் கல்யாண வெங்கடேஸ்வரனாக அந்த பத்மாவதி தாயாரை நாராயண வனத்திலே திருமணம் செய்து கொண்டு இங்கே வந்து 6 மாத காலம் தங்கி, அதுவும் அகஸ்திய மகரிஷியின் கூற்றினை நம்பி அவருக்கு மரியாதையை கொடுத்து அந்த க்ஷேத்திரத்திலே, அதாவது திருமணமான 6 மாத காலம் வரை எங்கும் செல்லக்கூடாது, மலையேறக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திலே செய்யப்பட்ட அந்த விதித்த அவர் கூறிய அந்த வார்த்தைகளை மதித்து 6 மாத காலம் இங்கேயே தங்கி அதன் பிறகு திருமலை சென்றார் எம்பெருமான். அப்படி பத்மாவதி தேவியை திருமணம் செய்து கொண்டு வந்த முதல் தலம் இது. மேலும் இந்த தலத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்கே வந்து கல்யாணமாகாதவர்கள் கரத்திலே, அதாவது கரங்களிலே ரக்ஷையை அணிந்து கொண்டு கல்யாண உற்சவம் செய்வித்து பகவானுடைய திருவடிகளில் பாதங்களிலே வைத்த அந்த ரக்ஷையை அணிந்து கொண்டு நேர்ந்து கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்ற ஒரு ஐதீகமும் உண்டு. அப்படி இந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 4வது நாளாக இன்று சர்வபூபால வாகனத்திலே பகவானுக்கு அனைத்து பக்தர்களும் கூட மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நேர்ந்து கொண்டு கையிலே அந்த ரக்ஷையை அணிந்து கொண்டால் அதன் பிறகு திருமணமான பிறகு இருவரும் வந்து அந்த பகவானை செவிக்க வேண்டும் என்ற ஒரு நியதி. அப்படித்தான் இங்கே பக்தர்கள் செவிக்கிறார்கள். தினந்தோறும் இந்த பகவானுக்கு கூட கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அந்த கல்யாண உற்சவ வேளையிலே பணம் கட்டி கல்யாண உற்சவத்திலே கலந்து கொண்டு பகவானுடைய ரக்ஷையை கரத்திலே அணிந்து கொண்டால் திருமணம் நிச்சயம் நிறைவேறும். அதற்காகத்தான் இந்த எம்பெருமானுக்கு கல்யாண வெங்கடேஸ்வரர் என்ற நாமமும் உண்டு. ஸ்ரீதேவி பூதேவியுடன் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் இந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்னும் தலத்திலே இதோ பக்தர்கள் கருளி செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று பகவானை செவிக்கலாம். சர்வபூபால வாகனத்திலே திருமலையப்பனுக்கு எப்படி சேவைகள் செய்கின்றனரோ நடத்தப்படுகின்றதோ அப்படி இந்த எம்பெருமானுக்கும் அனைத்து கைங்கரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவிக்கலாம் அந்த ஸ்ரீனிவாச மங்காபுர கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சமேத ஸ்ரீதேவி பூதேவி தானாச்சிமார்களை. கலியுக வைகுண்டம் என்று சொல்லுவார்கள். அதேபோல் இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் கூட இந்த 9 நாட்களும் பூலோக சொர்க்கமாக நமக்கு தெரிந்து பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் வேங்கடவனுக்கு கோவிந்தா கோவிந்தா ஏடு கொண்டல்வாடா வெங்கடரமணா கோவிந்தா 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 என்று செவிக்கலாம். அந்த காளிங்க நர்த்தனத்திலே உள்ள கிருஷ்ணனையும் தாயார்களையும் சேவித்து கொண்டு நாம் இதோ அந்த பகவானுக்கு மங்கள ஆரத்தியை சமர்ப்பித்து கொண்டிருக்கும் காட்சியும் செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா.
திருமலையப்பனுக்கு செய்யப்படும் அனைத்து கைங்கரியங்களும் இந்த பகவானுக்கு செய்யப்படுகின்றது. இதோ பிரம்மோற்சவத்தில் விசேஷமான இந்த 9 நாட்களும் கூட காலை மாலை வாகன சேவைகள் மற்றும் தேர் ஸ்நாபன திருமஞ்சனம் இப்படியாக அனைத்து கைங்கரியங்களும் எம்பெருமானுக்கு செய்யப்படுகிறதோ அந்த காளிங்க நர்த்தனத்தை அந்த காளிங்கனுடைய சிரசின் தலையின் மீது தன்னுடைய திருவடிகளை வைத்து வாளை ஒரு கரத்திலே பிடித்து கொண்டு சாட்டையை வைத்து கொண்டிருக்கிறார். துஷ்ட சிக்ஷனா சிஷ்ட ரக்ஷனா என்று கூறப்படும், அதாவது யாராவது ஏதாவது செய்தால் அதற்கு உடனடியாக தண்டனை கொடுப்பவன் அரசன். அப்படிப்பட்ட அந்த அரசர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கி சர்வ பூபாலனாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பகவான் திருவீதி உலா வந்து நிலைக்கு செல்ல உள்ளார். சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீனிவாச மங்காபுரத்து கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியே இங்கே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரராக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். வாகன சேவையிலே காலையிலும் நாளை காலையிலே மோகினி அவதாரம் 5வது நாள் மோகினி அவதாரம், மாலையிலே கருட சேவை. இப்படியாக எம்பெருமானுக்கு சேவைகள் செய்யப்படுகின்றன, கைங்கரியங்கள் செய்யப்படுகின்றன. அவரவர்களுக்கு தோன்றிய விதமாக பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் கூட நாளை காலையிலே மோகினி அவதாரத்திலே பல்லக்கு உற்சவம் மோகினி அவதார சேவையை சேவிக்கலாம். பகவானே வெங்கடவனே கோவிந்தா 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 என்று சேவிப்போம் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரனை. திருமலை வாசா வெங்கடவனே கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா. பக்தர்கள் அனைவரும் கூட அந்த எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். மங்களம் 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 கிருஷ்ணா கிருஷ்ணா மங்களம் 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 மங்களம். లాలిత కృపాలవాల వినత సూరిజాల కనక రుచిర చేలా. లాలిత కృపాలవాల వినత సూరిజాల కనక రుచిర చేలా. శ్రీలోల మోహనలీలా సత్వ విశాల నీలవర్ణ బాలగోపాల. శ్రీలోల మోహనలీలా సత్వ విశాల నీలవర్ణ బాలగోపాల. కృష్ణ కృష్ణ మంగళం. సనందనాది యోగి బృంద సన్నుత గోవింద. మందరోద్ధార సనందనాది యోగి బృంద సన్నుత గోవింద. సంక్రందనార్చిత నందతనయా
ముచుకుంద వరద శ్రీ ముకుంద సానంద సంక్రందనార్చిత నందతనయా ముచుకుంద వరద శ్రీ ముకుంద సానంద కృష్ణ కృష్ణ మంగళం. కుండలిగిరివాస కుండలకర్ణ వేదండ శుండదో. विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.